கையில் காதலியின் பெயர், முகத்தில் சோகம். அந்த துக்கச் செய்தி அந்த இளைஞரின் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டிருக்கிறது. காதலித்த பெண்ணை பல கனவுகளோடு ஆசையாய் கரம் பிடித்தவர் தற்போது செய்வதறியாது அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். காதல் மனைவியின் முகத்தை கடைசியாக ஒரு முறை காதலனுக்கு காட்டாமல் அவசர அவசரமாக காதலியின் உடல் சுடுகாட்டில் எரிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்துள்ளது நெய்வ விடுதி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐஸ்வர்யா. 20 வயதாகிறது. ஐஸ்வர்யாவும் பூவாலூர் கிராமத்தைச் சேர்ந்த நவீன் என்ற இளைஞரும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்திருக்கிறார்கள். இருவரும் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர்கள். இந்த சூழலில் நவீன் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். நவீன் வேலைக்கு சேர்ந்த ஒரு வருடத்திலேயே ஐஸ்வர்யாவும் திருப்பூரில் உள்ள வேறு ஒரு பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சொந்த ஊரை தள்ளி இருவரும் திருப்பூரில் பணிபுரிவதால் அங்கும் இவர்களது காதல் தொடர்ந்திருக்கிறது. நானும் ஐஸ்வர்யாவும் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி வந்துருந்தோம் 5 வருஷமாக. ஐஸ்வர்யா திருப்பூரில் 2 வருஷமாக வேலை பார்த்தாங்க. நானும் திருப்பூரில் தான் வேலை பார்த்தேன் ஒரு 3 வருஷமாக. தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு கூப்பிட்டு போனோம் சார். ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு 3 நாள் விட்டுருந்தோம். கம்பெனியில் ஃபோனு இப்போ பணம் ATM எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிச்சு. நான் போயிட்டு கூப்பிட்டு வந்து என் கூட தான் வச்சுருந்தேன். நான் ஒரு 2 மாதமாக என் கூட தான் இருந்துச்சு. ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஒன்றா தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் காதல் வாழ்க்கையிலிருந்து இல்லற வாழ்க்கைக்கு செல்ல நினைத்த நவீனும் ஐஸ்வர்யாவும் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி பெற்றோருக்கு தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். நண்பர்களுக்கு மத்தியில் இவர்களது திருமணம் செல்போனில் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் நவீன் ஐஸ்வர்யா திருமண வீடியோ எப்படியோ வெளியில் கசிந்து ஐஸ்வர்யா பெற்றோருக்கு தகவல் சென்றுள்ளது. இதனால் மகளை தேடி திருப்பூருக்கு வந்த ஐஸ்வர்யாவின் பெற்றோர் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்த போலீசார் ஐஸ்வர்யாவை அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பொண்ணை விட முடியாது சார், நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா, அப்படி இருக்காங்க, நீ வேணாம், நீ போயிடு, நான் பொண்ணை மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ ஊருக்கு போயிட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க போயிட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார். பொண்ணு போகவே முடியாதுச்சாரவே. நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன். நானும் திருப்பி போனோன்னு கூப்பிட்டு போன 10 நிமிஷத்தில் அவன் காரை ஃபாலோ பண்ணி பல்லடம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெளிலன்னா அவங்க உள்ளே போனதுலேருந்து வெளில வந்ததுலேருந்து பார்த்துட்டு நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அவர் என்கிட்ட கேட்டார், நீ இங்கே இருக்கியா போறியாடான்னு கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார்ன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா சார். நானும் அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன். காதலிக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதென ஐஸ்வர்யாவை அவரது பெற்றோரை நம்பி அனுப்பி வைத்திருக்கிறார் நவீன். ஆனால் ஐஸ்வர்யா பிரிந்து சென்ற 3வது நாளிலேயே மர்மமான முறையில் தூக்கில் சடலமாக தொங்கியிருக்கிறார். மேலும் ஐஸ்வர்யாவின் உடலையும் அவரது பெற்றோர், ஊர்க்காரர்கள், உறவினர்கள் என யாருக்கும் தெரியாமல் அவசரமாக எரித்ததாக சொல்லப்படுகிறது. சார் நெய்வூர்திக்கு ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து காலைல நான் 9 மணிக்கு 9:30 எந்திரிச்சேன் சார். அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார். தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு. எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் திருப்பிங்க. வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஐஸ்வர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டதாக ஊருக்குள் தகவல் பரவியதால் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்ணின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
காவல்துறையின் முழுமையான விசாரணைக்கு பிறகே ஐஸ்வர்யா உண்மையிலேயே காதலனை பிரிந்த துக்கத்தில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது பெற்றோரால் ஆணவக் கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும்.